வெளிநாட்டுல ஒரு அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி வீட்டுல பாட்டி சொல்லுவாங்க, சித்தப்பா சொல்லுவாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீங்க இந்த புள்ள மூஞ்ச பார்க்காமலே இருக்கீங்க, ஒரு 8 வந்துட்டு போங்க. சரி, எல்லாரும் நம்மளை கூப்பிடுறாங்களே, மனசு கிளம்பி வந்துட்டாரு. வந்ததும் சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க. தம்பி சென்ட் வாங்கிட்டு வந்தியா? இந்தாங்க அண்ணன். தம்பி தைலம் வாங்கிட்டு வந்தியா? இந்தாங்க அண்ணன். இந்த புள்ள வந்து அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்பா நல்லா ஃபுல்லா பரிசு எடுத்துட்டு வந்திருப்பாரு. டெய்லி பீச்சு, பார்க்கு, தியேட்டர், சினிமா, அது இது எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு மாசம் வீட்டுல கறிசோரெல்லாம் முடிஞ்சு வீட்டுல நார்மலான வத்த குழம்பு ரசத்துக்கு வந்திருப்பாங்க வீட்டுல. இப்ப சொந்தக்காரங்க அடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தம்பி எப்ப கிளம்புறதா இருக்க? சொந்தக்காரங்களுக்கு நம்ம அருமை புரியல. வீட்டுல நம்ம பொண்டாட்டிக்கிட்ட போய் என்னடி இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எப்ப கிளம்புறன்னு கேக்குறாங்க. ஆமாங்க, நானும் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரிட்டர்ன் டிக்கெட் எப்ப போட்டிருக்கீங்க மாமா? மனைவி. சரி, மனைவிக்காவையா நம்ம வந்தோம்? பெத்த பிள்ளையோட நேரம் ஒதுக்கதானே நம்ம வந்தோம்னு சொல்லிட்டு புள்ளைய தேடனா, புள்ள எங்கடி? புள்ள கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு பக்கத்து தெரு போயிட்டாங்க. திரும்பி வர்றான் 8 மணிக்கு உள்ள. என்னப்பா உன் கூட நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன், நீ எங்கப்பா போன? போப்பா, உன் கூட போரு, டெய்லி நீ படிச்ச கதையே சொல்லி சொல்லி அறுக்கிற, போப்பா உன் கூட போருன்னு சொல்லிட்டு போகுது புள்ள. அதுக்கு அடுத்து சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, நான் ஃபாரின் போறதா ஐடியால இல்ல, நான் ஊரோட செட்டில் ஆகலான்னு சொன்னா, சென்ட் பாட்டில் கேட்டு வந்தவங்களாம் 7 சென்ட் 8 சென்ட் தள்ளி வெட்டி ஓடி